சித்தமாக இருக்கிறாரோ கர்த்தருடைய நாமத்தினாலே அவைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்திலே நாம் பங்கு பெறுவோம். நானும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கு நம்முடைய சபையிலே இந்த ஜெபத்திலே பங்கு பெற நான் வந்திருக்கிறேன். இது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். கொஞ்சம் கைத்தட்டலாமா? நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு மகிழ்ச்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதனால் நிச்சயமாகவே தேவன் நம்ம மத்தியில் பெரிய ஆசீர்வாதங்களை, பெரிய எழுப்புதல்களை கர்த்தர் உண்டாக்குவார் நான் நம்புகிறேன். ஐயாட்ட கேட்டேன், ஐயா என்ன நோக்கத்திற்காக இந்த ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்ட போது ஐயா ஒரு பெரிய ஒரு விஷன் சொன்னாங்க, ஒரு தரிசனத்தை சொன்னாங்க. தேவனுடைய நாமத்தினாலே அந்த தரிசனம் நிச்சயமாகவே நடக்கும். தேவனுடைய நாமத்தினாலே கர்த்தருக்குள்ளே அப்பேற்பட்ட ஒரு இடத்திலே கர்த்தர் கொண்டு போய் உயர்த்தி மேன்மைப்படுத்தி நம்முடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தர் செய்வாரா? கர்த்தர் செய்வாரா? சின்ன கூட்டம்தான், அந்த சின்ன கூட்டத்தை கொண்டு கர்த்தர் எவைகளையும் செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவர் நம்மோடு இருந்தால் அசாத்தியமான காரியங்கள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்தருளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த நாளிலும் கூட ஏசப்பாவின் நாமத்தினாலே சில நிமிஷங்கள் தேவனை நாம் ஸ்தோத்தரித்து கர்த்தருக்குள்ளே தேவனை ஆராதித்து துதித்து பாட போகிறோம். நாங்கள் குழுவாய் வந்திருக்கிறோம். நாங்கள் எங்கே போனாலும் என்னுடைய சகோதரன் என்னோடு உடன் சேர்ந்து ஊழியம் செய்வாங்க. அவரன்மணி மத்தியில் வந்திருக்கிறாங்க. முதல்ல என்னுடைய பேர் நான் சொல்கிறேன், நிறைய முறை பார்த்துருப்பீங்க. ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு வார்த்தை தான், இந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக நோட்டீஸ் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சு டெய்லி நானே பார்ப்பேன் என்னுடைய நோட்டீஸை. அந்த மாதிரி தினந்தோறும் நானே கேட்டேன் நேற்று ஃபோன் பண்ணி, ஐயா ஏங்க இத்தனை முறை வச்சுருக்கிறீங்க? இல்லைங்க, ஒரு நினைப்பூட்டுதல் தான், ஒரு சந்தோஷம். தேவனுக்குள்ளே என்னுடைய பெயர் ஜிம் சார்ல்ஸ். மெனோரா சுவிசேஷ திருச்சபை என்று சேலத்து ஒரு திருச்சபையில் கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன். என்னோடு இந்த நாளிலே ஆராதனை துதி பாடல்கள் எல்லாம் நடத்தும்படிக்கு என்னுடைய சகோதரனுடன் வந்திருக்கிறார். அவரையும் இந்த நாளிலே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி தொடர்ந்து இந்த பாடல் வேலையை அவர் நடத்தும்படிக்கு கரங்களிலே கொடுக்கிறேன். டேனியல், ஜோஷியா டேனியல் அவருங்க கர்த்தருக்குள்ளே என்னோடு இணைந்து சபையில் எங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஏசப்பாவின் நாமத்தினாலே கர்த்தருக்குள்ளே கரங்களை தட்டி அவரையும் நாம் கர்த்தருக்குள்ளே வரவேற்போம். தேவனுடைய கிருபை பெருகட்டும். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம், தேவனை நாம் உயர்த்துவோம், தேவனை நாம் ஆராதிப்போம். கர்த்தருடைய பிரசன்னம் நிச்சயமாகவே நமக்கு முன்பதாக சென்று வேதம் சொல்லுகிறது போல, வசனம் சொல்றது போல, என் சமூகம். ஆஹா, நல்லா பாடிட்டு இருந்தீங்க, நல்லா சொல்லிட்டு இருந்தீங்களே, நல்லா சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நிறைய பேச வைப்பேன் நான். என் சமூகம், ஏசப்பாவின் சமூகம் நமக்கு முன்பதாக போகும். அவருடைய சமூகம் முன்பதாக போனால் கர்த்தர் எவைகளையும் கர்த்தர் செய்வார். தேவனுடைய நாமத்தினால் இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பதாக சென்று கொண்டிருக்கிறது. தேவன் அநேக நன்மைகளை கர்த்தர் செய்தருளுவாராக. தொடர்ந்து கர்த்தரை நாம் சில பாடல்களை பாடி தேவனை ஸ்தோத்திரித்து நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற சர்வ வல்லவராம் நம் ஆண்டவர் ஆகிய தேவனை இந்த இரவு வேளையில் நாம் மகிமைப்படுத்த கூடியிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாமா? நாம் ஆராதிக்கும் தேவன் ஜீவன் உள்ள தேவன். நல்ல சத்தமா, நாம் ஆராதிக்கும் தேவன் ஜீவன் உள்ள தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. முதல்ல தெரிந்த பாடல் ஒன்றை பாடுவோம், கர்த்தருக்குள்ளாக நாம் இணையுவோம். உங்களுடைய கரங்களிலே பாட்டுத்தாள் கொடுக்கப்பட்டிருக்கோம். அதை கண்டிப்பாக 5 மணி வரையும் நாம் தான் பாடி ஆகணும், வேறு வழியே இல்லை. தூக்கம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் யார் பார்த்து கொள்வா? படைத்த தேவன் பார்த்து கொள்வார். ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம் என்ற பாடலிலே
ஒரு சில சரணங்களை பாடுவோம். தொடர்ந்து நம்ம பாட்டு தாளில் இருக்கிற ஒரு பாடல்களையும் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடலாமா? எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் தருவா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் தருவா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவா இருக்கின்றார், ஓடிவாயின் மகனே என்று. உன் நினைவா இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். என்றும் ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகத்தில் கடைசி அதிகாரம், யாரும் எடுக்க வேணாம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். 24ஆம் அதிகாரத்தில் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வார். உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்புங்கள்னு சொல்லி. என்னது? நல்லா சத்தமாக சொல்லுவோமே, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராய். இந்த இரவு வேளையில் கூட கர்த்தர் நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பது, அவருக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை நாம் திருப்பி கர்த்தருக்கு நேராய் நம்மளுடைய கண்களை நோக்கி பார்ப்பது. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் ஐயா சொன்ன மாதிரி எல்லா தரிசனங்களும் ஐக்கியப்பட்டு நிறைவேறும். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லலாமே ஆமேன்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி யாராவது இங்கே அமர்ந்திருந்தோம் என்று சொன்னால், கர்த்தர் சமூகம் அதை விடுதலையாக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நம்ம சத்ரு கிரியைக்கு எதுவும் இடம் கொடுக்காதபடிக்கு நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்பும் பொழுது கர்த்தரின் கிருபை நம்மேல் உதிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படியலாமா? ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாடினது போல நம்முடைய பாவங்கள் பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தருடைய ஆவியை அனுப்பி நம்மை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார் அவர். ஆமேன். பாட்டு தாளிலே 2வது பாடல், ஆராதிக்க உம்மை கூடி உள்ளோம், ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால் என்ற பாடலை நாங்கள் பாடுகிறோம். எங்களோடு சேர்ந்து கற்றுக்கொண்டு தேவநாமத்தை உயர்த்தி நம்ம எல்லாரும் இணைந்து பாடலாம். ஏற்கனவே எங்களுடைய ஊழியர் சகோதரர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார். என்ன சொன்னார்? நாங்கள் இங்கே விருந்தாளியாக வரல, உங்களில் ஒருத்தங்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத முன்னாடியே எங்களுடைய சகோதரன் சொல்லிட்டாரு. ஆமேன். எல்லோரும் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறீங்க. கொஞ்சம் உருவம் பெருசு தான், கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொழுமையான உணவு நமக்கு சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா கொடுத்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாமளும் இதே ஊர் தான், சேலம் மாவட்டம் தான், இங்கேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே மகிழ்ச்சி கர்த்தருக்குள்ளாக ஆண்டவர் இந்த நாளிலே என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறாரோ அந்த கிரியைகள் சித்தங்கள் யாவும் பரிபூர்ணமாய் நம் அனைவருக்கும் கிடைப்பதாக கர்த்தருடைய நாமத்தினாலே இங்கே அவரே உயர்ந்தவராய் இருப்பாராக. ஹல்லேலூயா. பாட்டு தாளிலே 2வது பாடல் எல்லாரும் இணைந்து தேவநாமத்தை உயர்த்தி கர்த்தருக்கு நேராக ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி உள்ளோ, ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக ஊற்றுமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி உள்ளோ, ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா ஊற்றுமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா. உன்னதரே உம்மை ஆராதிப்போ, உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போ, வல்லவரே உம்மை ஆராதிப்போ, வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போ. உன்னதரே உம்மை ஆராதிப்போ, உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போ, வல்லவரே உம்மை ஆராதிப்போ, வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போ. ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி உள்ளோ, ஊற்றுமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா ஊற்றுமையா
உன்னத பரலோக அபிஷேகத்தால் உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம், புகழிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சினீரே உம்மை ஆராதிப்போம். நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம், புகழிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சினீரே ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி உள்ளோ. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆரம்பத்திலேயே ஒன்று கையை உயர்த்தி ஒரு வார்த்தை சொன்னோம். என்ன வார்த்தை சொன்னோம்? 10 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே தூங்கிட்டீங்களா? நாம் ஆராதிக்கும் தேவன் ஜீவன் உள்ள தேவன் அல்ல. ஆண்டவர் எல்லாருக்கும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி எங்கள் சபையில் சொல்கிறது தான், ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தால் தான் எந்த தகுதியுமே தேவையே கிடையாது. எல்லாமே யார் பார்த்து கொள்வா? ஆண்டவர் பார்த்து கொள்வார். நம்மை நம்முடைய இருதயத்தின் நினைவுகளிலிருந்து தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிற நாம் இன்னும் அதிகமாக கர்த்தரை துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த முழு இரவு ஜெபத்தினுடைய முழு நோக்கத்தை நாம் அறிந்தவர்களாக அதை அவருடைய சித்தத்தின்படி நிறைவேற்றுகிறவர்களாக இங்கு அமர்ந்திருக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடலாமா எல்லாரும்? நம்ம ஆண்டவர் யார்? ஜீவனுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. அவருக்கு இப்படிப்பட்ட பலவிதமான நாமங்களை சொல்லி கர்த்தர் நம்மை துதிக்க வைத்திருக்கிறார். அதுவும் யார் தான் செய்ய வைத்திருக்கிறது? படைத்த தேவன் தான். ஆமேன். ஹல்லேலூயா. மூன்றாவது சரணம் எல்லாரும் உற்சாகமாக அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அடைக்கலமே பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அடைக்கலமே உம்மை பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி உள்ளோ. ஊற்றுமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா. ஊற்றுமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா. ஊற்றுமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா. மறுபடியும் பாட போறோம். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு? ஆமீன் கை தான் தூக்குறீங்க, ஆமீன் சத்தமே வரல. ஹல்லேலூயா. இது ஏன் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நான் கேட்க வரல. ஆண்டவருடைய பாடல்னாவே அது என்னது தான்? உள்ளத்தை நிரப்பி நம்மை துதிக்க செய்வது தான் அவருடைய பாடல் வரிகள். இங்கே அநேக பேர் எத்தனையோ எண்ணங்களோடு இங்கே வந்திருக்கலாம். எத்தனையோ சிந்தனைகள், உங்களுடைய சூழ்நிலைகள், கஷ்டங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், இதன் மத்தியிலும் கர்த்தரை நீங்கள் கனம் செய்து வந்திருக்கிறபடியால் கர்த்தர் உங்கள் யாவரையும் நிச்சயம் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மூன்றாவது சரணத்தை நம்ம மீண்டுமாய் பாடி, அற்புதராம் கர்த்தர் நம் அடைக்கலத்தினாலே நம்மை தாங்குகிற தேவன்,
பரிசுத்தமாய் நம்மை மாற்றுகிற தேவன், நம்மை பரிகாரியாக எப்பொழுதும் நம்மை அவருடைய வார்த்தையினாலும் வல்லமையினாலும் தேற்றுகிற தேவனாக இருக்கிற கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம மீண்டுமாக 3வது சரணத்தை பாடி, எத்தனை பேருக்கு இந்த பாடல் முன்பதாகவே தெரியும்? 1 2 3 பேருக்கு தெரியுமாங்க? ஓகே, மீதி எல்லாரும் நம்ம சேர்ந்து பாடுவோம். நிறைய பேருக்கு தெரியல. இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். 3வது சரணம். அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அடைக்கலமே பரிசுத்தரே பரிகாரியே உம்மை ஆராதிப்போம், அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அடைக்கலமே பரிசுத்தரே பரிகாரியே. மறுபடியும் அற்புதரே அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம், பரிசுத்தரே உம்மை ஆராதிப்போம், பரிகாரியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி உள்ளோம், ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா, 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 ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். வேதத்தில் அழகாக எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக, ஆண்டவருடைய கிருபைகளை பெற்றவர்களாக, கர்த்தருடைய ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகளாக இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிதானே அமர்ந்திருக்கிறோம்? அப்படிதானே? அந்த யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம்னா யோசுவா தெளிவாக சொல்லுவார், ஆரம்பத்திலேருந்து என்னெல்லாம் இந்த நதிக்கு அப்புறத்தில் எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லி. ஒரு காலத்தில் நாமளும் அப்படி தான், ஆண்டவரை அறியாமல் புறஜாதிகளாக, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாமத்தை அறியாமல் ஒரு என்ன சொல்கிறது, நம்முடைய வாழ்வை கெடுத்து கொண்டிருந்தோம். ஆனாலும் பரம தகப்பனாம் தேவன் நம்மீது அன்பு வைத்து நம்மை அவருடைய பிள்ளைகளை மாற்றி இழுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த கிருபை என்ன செய்ய போகுது அப்படின்னா, என்ன மாத்திரம் இல்லை, என்னை சார்ந்தவர்கள் அடுத்தடுத்து என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சந்ததி சந்ததியாயும் தலைமுறை தலைமுறையாயும் அந்த கிருபை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 24ஆம் அதிகாரத்தில் கடைசியில் வாசித்தீங்கன்னா, யோசுவா இறந்த பின்பு வெகு நாளாக இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கர்த்தரை சேவித்தார்களாம். அப்போ யோசுவா போட்ட ஒரு விதை தொடர்ந்து அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருந்தது போல, இன்று நாம் இருக்கிற இந்த விதைகள் எல்லாம் வரும் நாட்களிலே இன்னும் அதிக பிரயோஜனம் உள்ளவர்களாக இந்த பகுதியிலே நாம் ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஏதோ இன்னும் என்ன சொல்கிறது, நம்முடைய நினைவுகள் எல்லாம் எண்ணங்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஆனால் வரும் நாட்களிலே கர்த்தர் செய்ய போகிற அதிசயமான பயங்கரமான காரியங்களை நாம் மாத்திரமல்ல, நமக்கு வரப்போகும் சந்ததியும் கர்த்தர் நிச்சயம் பார்க்க கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் ஜீவன் என்ற பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். பாட்டு தாளிலே 3வது பாடல். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன்,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அம்மாமாரெலாம் கொஞ்சம் நல்லா கை தட்டி பாண்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னை ரொம்ப நேரமாக ஒரு 2-3 பேர் ஒரு மாதிரியாகவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னன்னு தெரியல. சரிங்கம்மா, பாட்டு பாடி முடிச்சுட்டு கீழே வந்து விளக்கம் சொல்கிறேன் நான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அதுக்கு தான் பாட்டுத்தாள் உங்கள் கையில் கொடுத்துருக்குறோம். அந்த வார்த்தையை வாயில் சொன்னாவே போதும், ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இதே உற்சாகத்தோடு எல்லாரும் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். 3ஆம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். 3ஆம் நாளில் உதித்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். நல்மெய்ப்பனாக காத்தா, என்னை தமையனாக கொண்டா. என் நண்பனாக வந்தா, என் தலைவனாக நின்றார். நல்மெய்ப்பனாக காத்தா, என்னை தமையனாக கொண்டா. என் நண்பனாக வந்தா, என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீதிலோர் நாள் மணவாளனாக வருவார். மேகங்கள் மீதிலோர் நாள் மணவாளனாக வருவார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி, இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடல் அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் தான் யாரு? நானே வழியும், வசனம் தான் கேட்குறேன், நான் வேறு எதுவும் கேட்டு உங்களெல்லாம் தொந்தரவு பண்ணல. நைட் டைமில் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். கர்த்தர் இங்கே சமாதானத்தை, அவருடைய சமாதானத்தை வைத்து மேலே நமக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் செய்ய கர்த்தர் சென்றிருக்கிறார். ஆயத்தம் பண்ணிட்டாரா?
பண்ணிட்டார் அப்படின்னு சத்தமாக சொல்லுவோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். வசனம் அதான் சொல்லுது, அதின் காலத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், நேர்த்தியாய் செய்திருக்கிற ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. நிச்சயமாக ஒரு நாள் நம்மை அவருடைய நித்திய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வார். நிறைய பேர்த்துக்கு தெரியாது. வெளியில் இருக்கிற மக்களுக்கு அவன் இறந்துட்டானா முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிப்பான். ஆனால் நமக்கு இறந்தால் தான் இன்னொரு வாழ்வே இருக்கிறது அப்படிங்கிற அதீத நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்குள்ளாக பெருக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை தூங்கணுமோ அப்படியே நம்ம முடிக்கும் பொழுது அதே பலனோடு கர்த்தர் நம்மை வைக்க கிருபை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது சரணத்தை நம்ம மீண்டும் பாட போகிறோம். இல்லை, முதல் 2 சரணத்தை கூட பாடலாம். புது வாழ்வு எனக்கு தந்திருக்கிற கர்த்தர் அவர். ஆமென். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு புது வாழ்வு தந்திருக்கிறாருன்னு சொல்லி பாடி நம்ம ஆண்டவரை நாமத்தை உயர்த்துவோம். ஒரே ஒரு கேள்வி மாத்திரம், ஒரே ஒரு கேள்வி. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? புது வாழ்வு எனக்கு தந்தா, சமாதானம் நிறைவாய் அளித்தா, பாவங்கள் யாவும் சாவங்கள் எல்லாரும் புது வாழ்வு சமாதானம் நிறைவாய் அளித்தா, பாவங்கள் யாவும் சாவங்கள் யாவும் தொலைத்தா. கல்வாரி நீரில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். கல்வாரி நீரில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். 3ஆம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். 3ஆம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 எல்லாரும் எழுதிருக்கலாமா? நல்மெய்ப்பனாக காத்தா, என்னை தமையனாக கொண்டா, என் நண்பனாக வந்தா, என் தலைவனாக நின்றா. நல்மெய்ப்பனாக காத்தா, என்னை தமையனாக கொண்டா, என் நண்பனாக வந்தா, என் தலைவனாக நின்றா. மேகங்கள் மீதிலோர்னா மணவாளனாக வருவா. மேகங்கள் மீதிலோர்னா மணவாளனாக வருவார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி கையை தட்டுறதோட கையை உயர்த்தி, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற மாபெரும் கிருபை அது, அவருடைய நித்திய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வது. ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சேலங்கிற ஒரு ஊர், நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை தான், சேலங்கிற ஒரு ஊர் மேப்பில் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் நம்மீது கண்ணோக்கமாக இருந்து நம்மை ரட்சித்து பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எல்லாம் ஒன்றே ஒன்று, என்ன தான்? எங்கே போகிறதுக்கு தான்? அவரை சந்திக்க நம்ம ஆயத்தம் ஆவதற்கு தான். ஹல்லேலூயா. அந்த கரங்களை உயர்த்தி அந்த ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம், அது மாபெரும் ஈவு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறது. மேகங்கள் மீதில் ஒரு நாள் மணவாளனாக கர்த்தர் வரப்போகிறார். நம்மை அழைத்து கொண்டு போய் அவருடைய நித்திய ராஜ்யத்தில் நம்மை சேர்த்து கொள்ள போகிறார். ஆமென்.
எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லி பாடலாமா? கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேகங்கள் மீதிலோர் நாள் மணவாளனாக வருவா. மேகங்கள் மீதிலோர் நாள் மணவாளனாக வருவா. என்னை அழைத்துக் கொள்வா, வானில் கொண்டு செல்வா. என்னை அழைத்துக் கொள்வா, வானில் கொண்டு செல்வா. என்னை அழைத்துக் கொள், வானில் கொண்டு செல்வா. கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேற, ஆண்டவரே எதற்காக இந்த சபையில் என்ன தெரிஞ்சு கொண்டீங்களோ அந்த சித்தம் நிறைவேற கர்த்தருக்குள்ளாக என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்தரித்து கனம் செய்து மகிமைப்படுத்தி சர்வ வல்லவராம் நம் ரட்சகரை நோக்கி பார்த்து இந்த இரவு ஜெபத்திலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பரிபூர்ண கிருபையின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு வேண்டிய எல்லா விதமான அனுகூலங்களையும் கர்த்தர் தருவாராக. சேனைகளின் தேவனையும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் 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 கர்த்தாவே. தேவ கிருபை எங்கள் மேல் பொழிவதாக சுவாமி. ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை பொழிந்து கர்த்தருக்குள்ளாக இன்னும் அதிகமாக ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றிலும் சுவாமி தேறினவர்களாக கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவ பிள்ளைகளாக எல்லாரும் ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரே சபையின் தரிசனங்களுக்கு, ஆண்டவரே சபையினுடைய எல்லா காரியங்களுக்கும் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து செவி சாய்ந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையாய் கர்த்தரங்களை மாற்றுங்கன்னு சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவருடைய நாமத்தை. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. முன்னறிந்து அழைத்த கர்த்தரே அப்பா, இதுவரைக்கும் எங்களை நலமுடன் நடத்தி கொண்டிருக்கிறீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஆவியான தேவனே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. பரிசுத்த கர்த்தரின் மகிமை எங்கள் மேல் உதிப்பதாக அப்பா. ஆவியான கர்த்தரின் சர்வ வல்லமை எங்கள் ஒவ்வொரு மேலும் கர்த்தாவே ஆண்டவரே நிறைவாய் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய அக்னி அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம் கர்த்தாவே எங்களுக்குள்ளாக சுட்டரிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. சர்வ வல்லவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீர் அபிதமான ஆவி இந்த நேரத்தில் ஊற்றுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சகல விதமான வரங்களையும் கர்த்தாவே, ஆவியின் அபிஷேகங்களையும் கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையும் கர்த்தர் நீர் ஊற்றி சுவாமி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேற்றும்படியாய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த இரவு வேளையிலே கர்த்தர் அவிதமாய் இறங்கி வருவீராக. ஆண்டவரே அவிதமாய் இறங்கி வருவீராக சுவாமி. ஆண்டவருடைய சர்வ வல்லமையின் மகிமை கர்த்தாவே ஆண்டவரே அன்று சாலமோன் ஆலயத்தில் நிரப்பினது போல சுவாமி அவிதமாய் இந்த சபை நடுவிலே கர்த்தருடைய ஆவி இறங்குவதாக கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. முன்னறிந்து அழைத்தவரே நின்று நலமுடன் நடத்துவா. முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவா. சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்தீருவா. சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்தீருவா. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம்
என்றென்றுமே. உன்னை போல புறமிட்டாலும் பொன்னாக விளங்குவே என்றென்றுமே. தியானிக்குவே சோதித்தீரா தாங்கிட பலனளிப்பா. என் பிராணிக்குவே சோதித்தீரா தாங்கிட பலனளிப்பா. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. சர்வ வல்லவரே, உங்க சமூகத்தில் எங்கள் யாவரையும் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக. இந்த முழு இரவு ஜெபம் முழுவதும் கர்த்தருடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் நீர் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே திட்டமிட்டு சித்தம் கொண்டிருக்கிறீரோ சகலமும் நிறைவேறுவதாக. ஆண்டவரே உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிற சகோதரனையும் தேவ ஊழியனையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.